அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்ல என்ன லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்ன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான். தோசை, இட்லினா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சாப்பிட்டு போயிருந்தாங்க. மற்ற ஏதாவது செஞ்சால் மட்டும்தான் முகம் வந்து அப்படியே கீழே குனிஞ்சிட்டு சாப்பிடாம வச்சுட்டு போயிருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து தோசை வந்து காலையில் கொடுத்துட்டு மத்தியானம் வச்ச சாம்பார், சவுச்சோ சாம்பார் தான் லஞ்சுக்கு வச்சுருந்தேன். அதை வச்சே சாப்பிட்டு கிளம்பிடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்து நிலக்கடலை வச்சு வச்சு கொடுத்துட்டேன். லஞ்சுக்கு வந்து தொட்டுக்கிடுறதுக்கு உருளைக்கிழங்குல நல்லா உப்பு, மிளகுத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரை பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பையன் வந்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ட்ரெஸ்ஸு திங்கக்கிழமை தான் வந்து யூனிஃபார்ம் கொடுத்தாங்க 2 செட்டு. நேற்று 1 போட்டுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து 1 போட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. அந்த டை கட்டுறது தான் பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. அதையும் செல்லை பார்த்து சூப்பராக வந்து டையும் போட்டு விட்டாச்சு. அப்படியே வந்து பையனுக்கும் சொல்லிக் கொடுத்துருந்தேன். இனிமேல் வந்து நான் கிச்சனில் நிற்பேன், நீ தான்ப்பா போட்டுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களையும் வந்து இன்றைக்கி வந்து அவங்களே வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி டையும் கட்டிட்டு அவங்களே கிளம்பிட்டாங்க. பிள்ளைங்க வந்து ஸ்கூல் படிக்கிறதுக்குள்ளே நம்ம நிறைய கற்றுக்கணும் போல இருக்குது. பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படி பொண்ணையுமே வந்து சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அவங்களுக்குமே லன்ச் பேக் பண்ணி லன்ச் பாக்ஸில் வந்து வச்சாச்சு. அவங்களுமே தலை கட்டிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுமே கிளம்பி போயிட்டாங்க. பிள்ளைங்கள அனுப்பின பிறகு தான் நம்மளுக்கு வீட்டில் நிறையா வேலை இருக்கும். பிள்ளைங்கள அனுப்பிட்டு வீட்டெல்லாம் தூத்துட்டு ஏனத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன். அம்மா வந்து பிள்ளை ஸ்கூலில் விட்டுட்டு வந்த பிறகு சாப்பாடு வந்து 2 பேரும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காம்பவுண்டுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தேன். அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து சல்லி நிறைய கிடந்துச்சு. இதை பார்க்கும்போதே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம சுட்டிக்கல் விளையாடுவோம்லா, அந்த ஞாபகம் வந்துச்சு. ஒரு 5 கல் எடுத்து வச்சுருந்தேன். இதை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்மளும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து சின்ன வயசில் விளையாண்டுருப்பீங்க, இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு உண்டா? அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் துணியுமே வாஷ் பண்ணி எல்லாத்தையுமே காய போட்டாச்சு. கொஞ்சம் வெயில் இன்றைக்கி தான் வந்திருக்கு. அதனால் காய போட்டுட்டேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.